கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படி கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் படிக்கும்படி கடந்து செல்வோம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்னு சொன்னார். கிறிஸ்துவானவர் சொன்ன இந்த ஒரு வசன பகுதியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், அவர் இங்கே குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, பிதாவின் சித்தத்தை உணர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பிதாவின் சித்தத்தை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை அதிகமாய் நேசித்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு உதாரணம் உள்ளவராய் வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்களான்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அந்த 34வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. பிரியமானவர்களே, சித்தம்னா என்ன? நிறைய பேருக்கு அந்த சித்தம் அப்படின்னா என்னன்னு தெரியல. பிதாவினுடைய விருப்பம், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வது, அவருக்கு பிரியமானவைகளை செய்வது. இன்றைக்கும் உண்மையாகவே நாம் தேவனை நம்முடைய பிதாவாக கொண்டிருக்கிறோம். பிதாவானவர் நம்மை நேசிக்கிறார். அதனால தான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிதாவினுடைய சித்தத்தை இன்றைக்கு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை உண்மையாகவே நாம் கேட்கணும். அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சித்தமான காரியங்களை அவர் செய்தார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு வார்த்தையாக இருந்தார். யோவான் 1:1 நாம் படிக்கிறோம், அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யோவான் 1:14 நாம் பார்க்குறோம், அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தெய்வீகத்தில் இருந்த அவர் ஒரு மனிதனாக ஏன் வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து ஏன் வந்தார்? மனுஷர் சாயலானார். நம்மிடத்தில் அவர் அன்பு செலுத்தினார் என்ற ஒரு காரணம் இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். அப்போ பிதாவின் சித்தம் என்ன? இந்த பூமியில் உள்ள மனுஷர்களை அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவங்களுக்கான ஒரு பலியாக்க, உண்மையுள்ள ஒரு பலியாக்க, பூரணமான ஒரு பலியாக்க, தேவ சித்தத்தை செய்யும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாருங்கள், உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தம் அனைத்தையும் அவர் செய்து முடித்தார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது பிதாவின் சித்தத்தின்படி அவர் செய்தார். இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார், இல்லைங்களா? ஒரு உதாரணமுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்வதற்காக வந்தார். இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கிறது. என்னன்னா, பிதாவின் சித்தம் அதுவாய் இருந்தது. இன்றைக்கி உண்மையாக பூமியில் வாழக்கூடியதான நம்ம பிதாவின் சித்தத்தை உணர்ந்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பூமிக்குரிய பிரகாரம் நமக்கு ஒரு தகப்பன் இருப்பார். அந்த தகப்பனுக்கு நாம் பயப்படுவோம், மரியாதை கொடுப்போம், நேசிப்போம். இப்போது தகப்பன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அப்பா சொல்லிட்டாரு அதை செய்யணும்னு நினைப்பாங்க. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்களான்னா, அப்படி ஒருத்தர் சொல்லிவிட்டு ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் என்ன யோசிப்போம்? அப்பா சொல்லி இறந்துட்டாரு, அந்த அப்பா சொன்னதை நம்ம நிறைவேற்றணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த அப்பா சொல்லியிருப்பார், நீ அண்ணன் தம்பிங்களோடு பேசுப்பா, நீ கடைசி வரைக்கும் அவங்கள விட்டுறாத, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது சில பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அந்த அப்பா நீ இவங்களோட பேசாத, அவங்களோட பேசாத, இவங்களோடு நீ பகை உணர்வாக தான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது நாம் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் நினச்சிக்கிறாங்க, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ இந்த மனுஷனோடு பேசாதன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கூட அவர் சொல்லலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம் நம்முடைய ஆவிகளின் பிதா. இன்றைக்கு நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிற அந்த பிதா என்ன சொல்கிறாருன்றதை நாம் பார்க்கணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? மன்னியுங்கள்,
நல்லா புரிஞ்சுக்கங்க, பூமிக்குரிய எந்த உறவை காட்டிலும் மேலான உறவு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இப்போ இந்த அப்பாவுக்கு பிடித்த காரியங்களை செய்யணும்னு நிறைய பேர் இன்றளவும் சில பேர் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் சில பிரயோஜனமான விஷயமா இருக்கும், சிலது பிரயோஜனம் இல்லாத விஷயமா கூட இருக்கும். ஆனால் நம்மை உண்டாக்கின பிதாவாகிய தேவ சித்தத்தை எத்தனை பேர் புரிந்து செய்து கொண்டிருக்கிறோம்? வைராக்கியமாய் செய்து கொண்டிருக்கிறோம், அன்பு கூர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம், விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அவர் புதிய ஏற்பாட்டு சட்டங்களை தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுத்து, நீங்கள் இப்படி தான் வாழணும், இப்படி தான் சபை கூடி வரணும், இப்படி தான் தொழுது கொள்ளணும், இப்படி தான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவர் சித்தம் என்னன்றதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ சித்தம் என்னன்றதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய சுய எண்ணங்களை அதிகமாக வெளியே கொண்டு வந்து மாம்ச எண்ணங்களை கொண்டு வந்து மாம்ச பிரகாரமாக சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிதாவின் சித்தத்தை இன்னதென்று நிறைய பேர் உணரவே இல்லை. இயேசு கிறிஸ்து உணர்ந்தது போல அவர் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே. அப்போ பிதாவானவருடைய சித்தம் என்னதென்பதை அறிந்து செய்வதில் இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணமாக இருக்கிறார் நமக்கு. ஆனால் தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம உண்மையாகவே தேவ சித்தத்தை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க, குறித்து கொள்ளுங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு? பகுத்தறியுங்கள், பிரித்து பாருங்கள், எது சரி எது தவறு, எது தேவ சித்தம் எது தேவ சித்தம் இல்லை, எப்படி வாழ்வது தேவ சித்தம். அப்போ ஒரு வாரத்தின் முதல் நாளில் சபை கூடி வந்தார்கள். வேதத்தில் கட்டளை இருக்கிறது, நாம் சபை கூடி வரணும். இன்றைக்கி என்ன ஒரு வருத்தம்னா, சிலர் தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லக்கூடியவங்க சபை கூடி வரவே வேணான்றாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாள் நீங்கள் சபை கூடி வாங்க, வீட்டுக்குள்ளே தான் கூடி வரணும், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கூடியே வர வேணாம். இது எதை நோக்கி கொண்டு செல்கிறது இந்த உபதேசம்? சபைன்னு ஒன்றை அழிக்கும்படி. நான் சொல்கிறது சபைன்றது கட்டிடம் அல்ல, கூடுகிற மக்கள் தான். வேதம் அப்படி தான் சொல்லுது. வாரத்தின் முதல் நாளில் அப்பம் விற்கும்படி சீஷர்கள் ஏன் கூடி வந்தாங்க? சும்மா கூடி வந்தாங்களா? வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் தர்ம பணத்தை சேகரித்தார்களே, எதுக்கு சேகரித்தாங்க? கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிற இந்த வாரத்தின் முதல் நாளில் நீங்கள் கூடவே வேணான்ற உபதேசம் அது பிதாவின் சித்தம் அல்ல. இன்றைக்கு பிதாவின் சித்தத்தை விட மனுஷ உபதேசமும் மனுஷ சித்தமும் பெருகிடுச்சு இன்னைக்கு உலகத்தில். அவங்களுடைய உபதேசம், அவங்களுடைய சித்தம் இதெல்லாம் நிறைய வந்துடுச்சு. பிதாவின் சித்தத்தை மறந்து விட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அவருடைய சித்தம் என்ன அதை உணர வேண்டும். அவர் விருப்பம் என்ன, அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில் நம்ம எல்லாரும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோன்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு தாளந்துகளை அவர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை ஒருத்தருக்கு நல்லா பேசக்கூடிய தாளந்தை அவர் கொடுத்துருக்கலாம், பாடக்கூடிய தாளந்தை கொடுத்துருக்கலாம், அவர் நல்ல வசனம் படிக்கக்கூடிய ஒரு தாளந்தை கொடுத்துருக்கலாம். தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை அவருக்கு சித்தமானபடி நான் செய்கிறேனா? நல்லா பாடக்கூடிய ஒரு தாளந்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நல்லா பாடக்கூடிய தாளந்த தேவன் எனக்கு கொடுத்துருக்கும் போது அவருடைய சித்தம் என்ன? அவரை துதித்த பாடல்களை நான் பாடலாம். நான் போய் சினிமாவில் பாடிட்டு இருக்கக்கூடாது. உண்மையாகவே மிக வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் இப்படி சிலருக்கு கொடுத்துருக்கிற தாளந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்துக்காக, பணத்துக்காக, தேவனுக்கென்று செலவு பண்ணாமல் உலகத்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நிறைய பேர். அது தேவ சித்தமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் நிறைய புகழ் கிடைக்கலாம், நிறைய பணம் கிடைக்கலாம், பெருமை கிடைக்கலாம்.
ஆஸ்கார் அவார்டு கூட கிடைக்கலாம். ஆனால் நித்திய ஜீவன் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறியாமல் இருக்கிற ஒருவருக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் முக்கியமாக யோசிக்கிறாங்க. உலக வாழ்க்கையை தான் முக்கியமாக யோசிக்கிறாங்க. தேவ சித்தம் என்ன அது யோசிக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அதை யோசித்தார். பிதாவின் சித்தம் என்னது என்பதை அவர் யோசித்தார். பாருங்க, நான் மீண்டுமா அந்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நான் கடந்து போகிறேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே. அவர் என்ன செயலை எனக்கு கொடுத்துருக்கிறாரோ, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நான் செய்து முடிப்பதே. அந்த வார்த்தையை நீங்கள் முக்கியமாக யோசிச்சு பாருங்க. முடித்தார். பிதாவின் சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்தார். முடித்தாரா இல்லைங்களா? ஆமாம், முடித்தார். கடைசியாக அவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது சொன்னார், முடிந்தது. என்ன முடிந்தது? நியாயப்பிரமாணம் முடிந்தது. பிதாவானவர் எந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் முடிந்தது. பாருங்கள், உண்மை இதுதான். இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். சில நேரத்தில் பிதாவின் சித்தத்தை முடிக்கக்கூடியவர்கள் சில நஷ்டங்களை கூட பட வேண்டியது இருக்கும். ஆமாம், இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எடுத்துக்கங்களேன். அவர் பிதாவின் சித்தத்தை முடிக்கணும்னா அவர் சிலுவையில் அறையப்படணும் இல்லைங்களா? அப்போ அவருக்கு வேதனை இருக்கும், பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அவரை வாரினால் அடித்தார்கள், காரி துப்பினார்கள், நிந்தித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். இவ்வளோ பாடுகளை ஏன் அவர் பட்டார்? அதுவும் கூட பிதாவின் சித்தம். கடைசியாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார், பிதாவே, இந்த பாத்திரம், அதாவது அந்த சிலுவையில் அறையப்பட போகிற அந்த பாத்திரம், பாவம் சுமக்கப்பட போகிற அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால், கூடுமானால் நீங்கும்படி செய்யணும்னு ஜெபம் பண்ணார். ஆகிலும் அவர் பயன்படுத்தின வார்த்தை என்ன? மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னார். அப்போ தேவ சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே யூதர்களால் பல பாடுகள் பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டு நமது பாவங்களையெல்லாம் அவர் சுமக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பாருங்க, உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவானவர் அதற்காக அவ்வளவு பாடுகளை சகித்தார். இன்றைக்கும் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படி எல்லா நேரங்கள்லேயும் நமக்கு ஆசீர்வாதமாகவே வரும்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் தேவ சித்தத்தை நாம் செய்யும்படி சில நஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். வசனத்தின் நிமித்தம் நீங்கள் நிற்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாமே வரும் நமக்கு. அப்போவும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக நிற்கணும். இருந்தாலும் இது தேவ சித்தம், நீங்கள் நிற்கணும். நீங்கள் தேவனை மறுதளிக்கலைன்னா உங்களுக்கு ஒரு நன்மை வராதுன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அந்த நன்மைக்காக தேவனை மறுதளிக்கக்கூடாது. ஏசாவை போல ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டால் பார்த்தீங்களா, அவனை மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. விசேஷமாக கள்ளபோதகர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானா, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி, அவங்களுக்கு தேவை பிதாவின் சித்தத்தை செய்கிறதெல்லாம் இல்லை. அன்றைக்கி அவங்க ஜாலியாக இருக்கிறாங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா, உலக பிரகாரமான அனித்தியமான பொருட்களினாலே சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அதுதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு முக்கியம். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் சுகபோகமாக வாழறோம். பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்க கஷ்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் மாறி மாறி வரும். ஆனால் அவங்க தேவ சித்தத்தின்படி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் மாறாது. ஆனால் இவங்க அப்படி இல்லை. தேவ சித்தத்தை செய்தால் தங்களுக்கு பாடு வரும் தெரிஞ்சு இவங்க வஞ்சனையாய் நடக்கிறவர்கள், உல்லாசமாய் சுகபோகமாய் வாழ்கிறவர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாய் அவர்கள் தேவ சித்தத்தின்படி வாழலை, பணத்துக்காக வாழறாங்க. அப்போ நாம் தேவ சித்தத்தை, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை மரண பரியந்தம் முடிக்கக்கூடியவர்களாய் நாம் வாழ வேண்டும்.
செய்து முடிக்கக்கூடியவர்களாய் வாழ வேண்டும். வைராக்கியமாய் நாம் வாழ வேண்டும். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, அதே யோவான் சுவிசேஷம் 4:34, அந்த கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்றார். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க, போஜனம் என்பது ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவை. எவ்வளவோ நாம் சம்பாதித்தாலும் போனாலும் வந்தாலும் சாப்பிட்றோம். சாப்பாடு என்பது ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவை. இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்தை செய்வதை எங்கே கொண்டு வந்து சொல்கிறார் பாருங்க, எந்த விஷயத்தை ஒப்பிட்டு சொல்கிறார் பாருங்க, அதுதான் என்னுடைய அடிப்படை விஷயன்றார். இன்னைக்கு அடிப்படையாக சில பேருக்கு வந்து இடம், சாப்பாடு, உடை, எப்போவுமே அதை தான் தேடுவாங்க, கவலைப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவானவரே சொல்கிறார் இல்லைங்களா, நீங்கள் வந்து இந்த உணவுக்காக உடைக்காக கவலைப்படாதிருங்கள், எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நிறைய பேர் அதை தான் அதுக்காக தான் கவலைப்படுறாங்களே தவிர பிதாவின் சித்தம் என்னன்றதை தேடுவதில் கவலைப்படுறதில்ல. இயேசு கிறிஸ்துவானவர் தெளிவாக சொன்னார், இதுதான் எனக்கு தேவை, என் சாப்பாடு இதுதான். எது? பிதாவின் சித்தம் செய்வது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு உண்மையாகவே பிதாவின் சித்தத்தை உண்மையாக புரிந்து செய்கிறோமா? நாம் ஒருவேளை உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சு கள்ள போதகர்களோடு நாம் ஐக்கியமாக இருப்போமானா நிச்சயமாக நாம் பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் அல்ல. சத்தியம் நல்லா தெரிஞ்சு பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்போமானா நாம் பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் அல்ல. சத்தியம் நல்லா தெரிஞ்சு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் இருக்கிறோன்னா பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடியவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நாம் எல்லாரும் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன யோசிக்கிறார், அவர் என்ன நமக்கு தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் கற்றுக் கொடுத்திருக்கிறார், அந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை நீங்கள் படித்து பிதாவின் சித்தத்தை உணர்ந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.